ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாஹரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த சுடுதண்ணிலேயே நல்லா இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 முந்திரி பருப்பு, 6-7 பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. தக்காளி வந்து நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறுனதும் நம்ம மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதாக 2-3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வந்து கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியோட பதம் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கிரேவியோட பதம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை சேர்த்து அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டுடலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டேஸ்ட்டான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.